வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் காணவிருப்பது நீலகிரி மாவட்டம் முழுவதும் நல்ல வெயில் கொளுத்தியது. இது என்ன நீலகிரி மாவட்டமா, மலை பிரதேசமா, அல்லது இது கோவை மேட்டுப்பாளையம் போன்ற சமவெளி பகுதியா என்று நினைக்கின்ற அளவிற்கு சில காலங்களாக வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது. இந்த நிலை காலநிலை மாற்றத்தின் காரணமாக நேற்று முன்தினம் நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், பந்தலூர் என பல்வேறு பகுதிகளிலே மழை பரவலாக பொழிந்தது என்று தெரிவித்தார்கள். நேற்றைய முன்தினம் குன்னூர் பகுதியிலே தொடர்ச்சியாக மழை பொழிந்தது என்றும், இந்த மழை குன்னூர், அருவங்காடு, பெட்போர்ட் மற்றும் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பொழிந்தது என்றும், இது தேயிலை தோட்ட விவசாயிகளுக்கும் மலைநாட்டு காய்கறி பயிரிடக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு மழையாக இருந்தது என்று நமது செய்தியாளர் குன்னூர் பகுதியிலே இருந்து ஆசா அமீத் அவர்களும், இதைப்போல உதகை பகுதியிலே இருந்து நமது செய்தியாளர் திரு நிக்கோலஸ் அவர்களும் கூடலூர், பந்தலூர் பகுதியில் கடந்த 3 நாட்களாக தொடர்ச்சியாக மழை பொழிந்து கொண்டிருக்கிறது என்று நேற்றைய முன்தினம் மாலை 5 மணி அளவிற்கும், நேற்றைய தினமும் மாலை 5 மணி அளவிற்கும் கூடலூர் பகுதியில் பல்வேறு இடங்களில் மழை பொழிந்தது என்றும், இது மலைநாட்டு காய்கறிகளுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த குடிநீருக்கும் இது உகந்த மழையாக இருக்கிறது என்று நமது சிறப்பு செய்தியாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்களும், பந்தலூர், எருமாடு, சேரம்பாடி பகுதியிலே இருந்து நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா போன்றவர்கள் நீலகிரி மாவட்டம் முழுவதும் இருந்து இந்த மழைகளை பற்றி, மழை பொழிந்ததும் அதனுடைய நன்மைகளை பற்றியும், விவசாயிகளுக்கும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கும் இந்த நீலகிரி மாவட்டத்தை ஒரு சமவெளி பகுதியாக சுட்டெரித்த வெயில் தாக்கம் குறைந்து நீலகிரி மாவட்டத்தினுடைய இயற்கையான அந்த குளிர்ச்சிக்கு நிலை மாறியிருக்கிறது. சுற்றுலா பயணிகளை சொர்க்கபூமியாக மாற்றியிருக்கிறது இந்த மலைகளின் அரசி என்று நமது செய்தியாளர்கள் தெரிவித்தார்கள். வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும், உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, நீலகிரி மாவட்டத்தில் உங்கள் பகுதியிலும் மழை பொழிந்ததா, நீங்கள் இந்த மலையை எவ்வாறு எண்ணுகிறீர்கள் என்பதை நமது நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள், எங்களை உற்சாகப்படுத்துங்கள் என்று நமது செய்தியாளர்களோடு உங்களிடத்திலே அன்போடு கேட்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில்